நான் ஒரு விவசாய குடிமகள்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுவேங்க. எனக்குன்னு குடுத்த நிலத்துல 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்குமே இந்த வேலைய செஞ்சுட்டு தான் இருந்தேன். எங்க ஊருக்கு போறதுக்கு பாண்டிச்சேரியிலருந்து 1 ஹவர் ட்ராவலுங்க. காலையில பசங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு, அதுக்கப்புறம் கிளம்பி ஊருக்கு போவேன். அங்க போயிட்டு தண்ணி பாய்ச்சுற வேலையோ, கள கொத்துற வேலையோ, மருந்தடிக்கிற வேலையோ, அம்மா வீட்ல தங்கியிருந்து 2 நாள் ஆனாலும் பரவாயில்லன்னு அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தான் திரும்பி ரிட்டர்ன் நான் பாண்டிக்கு வருவேன். அதுவரைக்கும் பசங்கள அவங்க அப்பா தான் பார்த்துப்பாரு. இந்த வேலையில அவங்க அப்பா எந்த ஹெல்ப்பும் எனக்கு பண்ண மாட்டாரு. ஏன்னா, அந்த வேலை அவருக்கு புடிக்காது. நிலமே வேணான்னு அவரு சொல்லிட்டாரு. நான் ஒரு பொண்ணா இருந்து தான் இந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இங்கருந்து டிராவல் பண்ணி போயிட்டு. அந்த வருஷம் வந்து நான் சாமந்தி செடி நட்டுருந்தேன். அது கூட நட்ட தக்காளி செடி தாங்க. அவ்ளோ காய் வச்சிருந்தது. எனக்கு போதும் போதும்ன்னு சொல்ற அளவுக்கு தக்காளி காய்ச்சிருந்தது. இந்த தக்காளி மட்டும் கிடையாதுங்க. அந்த தோட்டத்தில கொத்தரக்கா, மிளகா, கத்திரிக்காய், வெண்டைக்காய், சொரக்காய், கோஸு, காலிஃப்ளவரு எல்லாமே நட்டு வச்சிருந்தேன். அந்த வருஷம் கொஞ்சம் மழை ஜாஸ்தியா பேஞ்சதுல, சாமந்தி செடி எல்லாமே செத்து போச்சுங்க. மீதி இருந்த இவங்கள எல்லாருமே நான் மெயின்டெயின் பண்ணேன். மல்லாட்ட கூட போட்டு வச்சிருந்தேன். அவ்ளோ காய் நல்லாவே ஃப்ரெஷ்ஷா எங்களுக்கு கிடைக்கும். சமைச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இப்ப இதெல்லாம் பார்க்குறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா, இந்த நிலம் என் கைய விட்டு போய் 2 வருஷம் ஆகுதுங்க. என்னதான் நம்மளுக்கு அமைஞ்ச புருஷன் கரெக்ட்டா இல்லனாலும் பரவாயில்லங்க. ஆனா, நம்மளுக்கு அமையிற மாமியார்ன்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க பாருங்க. அவங்க கரெக்ட்டா இல்லன்னா, நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய்.